இதுல வந்து எனக்கு டிவி கேள்வி என்னன்னா பாப்பாக்கு வந்து ஒரு ஓபன் ஆக்சஸ் ஒரே நேரத்தில் தனக்கு உதவியா இருந்தது தமிழக வெற்றி கழக தோழர்கள் தான். மனம் நகழ்ந்து பேசிய பெண். தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தனது தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருப்பார். ஒவ்வொரு தெருவுக்கும் சென்று ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே. அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தோழர்களால் பயனடைந்த பெண்மணி ஒருவர் தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். வள்ளி என்ற அந்த பெண் பேசுகையில் தன்னுடைய மகளுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டியிருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அறுவை சிகிச்சைக்காக 5 பாட்டில் ரத்தம் தேவை என மருத்துவமனை நிர்வாகம் கூறியிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி போன அவர் கோயம்புத்தூர் தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளருக்கு போன் மூலம் விவரத்தை தெரிவித்துள்ளார். உடனே ரத்தம் கொடுக்க 25 தமிழக வெற்றி கழக தோழர்கள் மருத்துவமனைக்கு விரைந்தனர். 25 பேரும் 25 பாட்டில் ரத்தத்தை தானம் செய்துள்ளனர். அந்த வள்ளி என்ற பெண்மணியோ தனது மகளுக்கு தேவையான 4 பாட்டில் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மீதி 21 பாட்டிலையும் தானமாக வழங்கியுள்ளார். அந்த நேரத்தில் தான் ஒரு முடிவு எடுத்ததாகவும், எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக வேலை செய்வேன் என்று நெகிழ்ச்சியாக கூறியுள்ளார். தற்போது அவர் தளபதியின் விலையில்லா தையல் பயிற்சி மையத்தில் ஆசிரியராக ஏழை மக்களுக்கு தையல் கற்றுக் கொடுத்து வருகிறார். தமிழக வெற்றி கழக தோழர்களின் இச்சேவை மென்மேலும் தொடரும்.